நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றையிலிருந்து நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவாக நடந்துட்டால் அது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், நெகட்டிவான ஒரு சப்ஜெக்டில் பயணிக்கும்போது அதனால் விளையும் கெடுதிகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதல்ல நம்ம ஆரம்பிக்க போகிற சப்ஜெக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. இன்றைக்கி அதோடைய தலைப்பு கொடுத்தல், கிவிங். பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு கருத்து இருக்குது, உயர்ந்த கையே சிறந்தது. அதாவது கொடுக்கக்கூடிய கைதான் வாங்கக்கூடிய கையை விட சிறந்தது. கொடுக்கறதால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம், இறைவன் கொடுப்பான். நாம் கொடுக்கும்போது அது எதுவாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கும்போது அது வளரும். ஆனால் ஷைத்தான் கஞ்சத்தனத்தை நமக்கு பயங்காட்டி அச்சுறுத்தி மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்காம பண்ணிடுவான். இதெல்லாம் திருக்குரானுடைய வசனங்களாகும். அல்லாவும் அவனுடைய இறுதி தூதரும் கொடுக்கறத பற்றி நிறைய இடத்துல ஊக்கப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஆக கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கும், இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். அதுதான் இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான பாசிட்டிவ் திங்கிங். நாம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் மலக்குமார்களையும் மறுமை இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, கபருன்னு ஒன்று இருக்குது, மற்றபடி அவன் அனுப்பிய எல்லாமும் உண்மை என்று நம்பக்கூடியவர்கள் நம்மளை பொறுத்தவரையும் நெகட்டிவ் திங்கிங், தாட், சிந்தனை அறவே இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கக்கூடிய நபர் முஸ்லீம், கிறிஸ்தவர், யூதர், இந்து என்று பார்க்கக்கூடாது. மனிதர்கள் மேல் இரக்கம் காட்டினால், அதாவது பூமியில் உள்ளவர்கள் மேல், மனிதர்கள் மேல் இரக்கம் காட்டினால், வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ், அதாவது ஏக இறைவன், நம்மேல் இரக்கம் காட்டுவான் என்பது நபிமொழி. எனவே நாம் கொடுப்போம், ஷைத்தானை புறக்கணிப்போம். பாசிட்டிவ் எனர்ஜிக்கு, அந்த நேர்மறையான சிந்தனைக்கு, இஸ்லாம் வழிகாட்டும் அந்த சிந்தனைக்கு செவிசாய்த்து அனைத்து மக்களுக்கும் கொடுப்போம். இதுதான் இன்றைய சிந்தனை. நாளை மற்ற தலைப்பில் தொடர்வோம், இறைவன் நாடினால்.